கலந்துள்ள நீரை அருந்தாமல் பாலை மட்டும் அருந்துமாம் அன்னப்பறவை. அதுபோல நாம் நம் வாழ்வில் நமக்கு எது தேவையானவை எது தேவையற்றது என்று பிரித்து பார்த்து வாழ வேண்டும் என்பதன் நகைச்சுவை வடிவில் நம் கண்முன்னே கொண்டு வரவுள்ளார்கள் நமது சீவக சிந்தாமணி வகுப்பின் மாணவ மாணவிகள். It is said that the swan possesses a unique ability, drinks only the milk, leaving the water behind when both are mixed together. Similarly, in our lives, we should learn to separate what is truly essential from what is unnecessary. To present this message in a humorous way, our students from Sivaha Sindhamani class are here to perform for you. சந்தையில் எந்த வகையான புது பொருட்கள் வந்தாலும் அதன் தேவையை உணராமல் உடனே வாங்கும் மேனேஜர், அந்த பழக்கமே அவரின் வாழ்வில் ஏற்படுத்தும் விளைவையும் ஆபத்தையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். காட்சி 1. மேனேஜர் அலுவலகம் செல்கிறார். என்ன நண்பா, நாளைக்கு புதுசா ஆப்பு பிராண்ட் ஸ்மார்ட் வாட்ச் வருது. நான் இப்போதான் முன்பதிவு பண்ணேன். நீ பண்ணிட்டியா? இல்லைனா உடனே பண்ணு. சரிப்பா, இன்னும் நிறையா பேரோட தூக்கத்தை கெடுக்க வேண்டியது இருக்கு. அதனால மிச்சத்தை நாளைக்கு கடையில் பார்க்கும்போது பேசலாம். சரிப்பா, எனக்கும் அலுவலகத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்ன சார், காலையிலே இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? அதுவா, வரும்போது என் நண்பன் ஃபோன் பண்ணி சந்தையில் புதுசாக ஆப்பு பிராண்ட் ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று வந்திருக்குன்னு சொன்னான். அதை அவன் முன்பதிவு பண்ணிட்டான். நான் இன்னும் முன்பதிவு பண்ணலை. அதான் ஒரே பதட்டமாக இருக்கிறேன். என்ன சார் சொன்னீங்க? நாளைக்கு உங்களுக்கு ஆப்பு வைக்க முன்பதிவு பண்ணணுமா? யோ, நாளைக்கு எனக்கு ஆப்பு வைக்கணும்னா சொன்னேன். நான் வாட்சோட பேரை தான் சொன்னேன். போய் வேலையை பாருப்பா. வந்துட்டார் தொல்லைக்கின. எனக்கு இது சரியா படல. ஹலோ, சொல்லுமா. இப்பதான் அலுவலகத்துக்கு வந்தேன், அதுக்குள்ள ஃபோன் பண்ணிட்டேன். எனக்கு வேண்டதில்ல, அதான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். ஐயோ, சும்மாதாம்மா கேட்டேன். சொல்லுமா. என்னங்க, ஃபேஷன் மார்க்கெட்டில் புதுசாக விக்டோரியன் செட் தங்க நகை வந்திருக்கு. அதான் உங்கள் கார்டு பயன்படுத்தி ஆர்டர் பண்ணி விடுங்க. வெறும் $300 தான். ஏதாச்சும் லேட் ஆச்சு, நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. அப்போ போன மாதம் வாங்கினது? என்னங்க, அது பிரிஸ்பன் செட்டு. இப்போ நான் வாங்க சொல்லுறது விக்டோரியன் செட்டு, புரியுதா? அதுக்கில்ல, நீங்கள் கூட தான் போன மாதம் ஒரு வாட்ச் வாங்கினீங்க, மறுபடியும் இப்போ வாங்குறீங்க. நான் ஏதாச்சும் கேட்குறேன்னா? அப்புறம் என் தோழி கூட சேர்ந்து பாலி சுற்றுலா போகிறோம். அதான் இந்த பொருட்கள் எல்லாம் சீக்கிரமாக வேணும். நாங்கள் ஒரே மாதிரி மேட்சிங்காக போடணும், புரியுதா? என்னது, பாலியா? அப்போ நான் காலி தான். சரி விடு, ஆர்டர் நம்பரை வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன். சரியான்னு பார்த்துக்கமா. ஜாடி கேத்த மூடி. எனக்கு இது சரியா படல. சரி, என் தோழிக்கு ஃபோன் பண்ணணும். பாய். பாய். ஹலோ ராக்ஷா, நீ எப்படி இருக்க? நீ பாலிக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? நான் நல்லா இருக்கேன். ஆமாம், எல்லாம் தயார் பண்ணிட்டேன். ஆமாம், உன் குடும்பத்தை எப்படி பார்த்துக்க போற? ஃபேமிலி கேர் மாதிரி ஹஸ்பண்ட் கேர் இருக்கு. ஹஸ்பண்ட் கேரா? ஆமாம், ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து குழந்த மாதிரி பார்த்துருக்கணும். அங்கே போய் விட்டால் குழந்த மாதிரி பார்த்துப்பாங்க. சரி, பாலியில் மீட் பண்ணலாம். பாய். காட்சி 2. மேனேஜர் வீட்டுக்கு செல்கிறார். ஹாய் சைலஜா, இங்கே பாரு, புதுசாக நான் ஒரு ஃப்ராங்க்லின் வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன். அது எப்படி இருக்கு? வா, சூப்பராக இருக்கு. எங்கே வாங்கின? கேரஸில் தான். இது மதிப்பு $60. விலையை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. எங்கள் அப்பா எப்படி இருந்தாலும் வாங்கி தரதா போகிறாங்க. அதை பாரு, நான் சொன்ன உடனே என்னோட அலாவுதீன் பூதமே வந்துட்டாங்க. அலாவுதீன் பூதமா? அலாவுதீன் பூதம்னா என்னன்னு தெரியாதா? நம்ம கேட்குறது எல்லாமே கொடுக்குமே, அதுதான். ஓ அப்படியா? சரி, அப்புறம் பார்ப்போம். அப்புறம் பார்க்கலாம். பாய். பாய். அப்பா அப்பா, எனக்கு புதுசாக இந்த ஃப்ராங்க்லின் வாட்டர் பாட்டில் வாங்கித்தாங்க. என் நண்பர்கள் 2 பேரும் ஏற்கனவே வச்சுருக்காங்க. எனக்கும் இப்போ ஒன்று இம்மீடியட்டாக வேணும். சரிம்மா.
என்னம்மா ஒரு தண்ணி பாட்டில் போய் $60 போட்டிருக்காங்க. என்னப்பா நீங்களும் அம்மா என்னென்னலாம் ஆர்டர் பண்றீங்க? நான் கேட்டா மட்டும் கதை கதையா சொல்றீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. அப்புறம் எங்க பள்ளிக்கூடத்துல டின்னர் டான்ஸ் கூட்டிட்டு போறாங்க. அதுக்காக எனக்கு புது துணி வாங்கணும். அதனால எனக்கு இப்பவே உங்க கிரெடிட் கார்டு தாங்க. இந்தா. என்னடா இது லேசா தலை சுத்துற மாதிரி இருக்குது. நம்ம முதல்ல கிரெடிட் கார்டு லிமிட்டை கூட்டியே ஆகணும். ஹலோ வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா, நான் நல்லா தான் இருக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இருக்கக்கூடாதே. ஐயோ அதுக்கு இல்லை சார், ஏதாச்சும் மருத்துவ பரிசோதனை தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நம்ம கிட்ட கைவசம் ஆளுங்க இருக்காங்க. இருக்கிற தொல்லையில இது வேற. காட்சி 3 சூப்பர்வைசர் வீட்டுக்கு செல்கிறார். ஹலோ சொல்லுமா. என்னங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் உங்களை காணோம். அதான் கால் பண்ணேன். அதுவா, வாட்ச் நின்று போச்சு, அதான் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு புது வாட்ச் வாங்குறதுக்கு தான் என்ன, ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க? நல்லா ஓடிட்டு இருக்கிற வாட்சை போய் எதுக்கு மாற்றணும்? தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணக்கூடாது. சரி சரி, 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுறேன். சரி பாய். வழியில் மேனேஜரின் நண்பரை சந்திக்கிறார். என்ன சூப்பர்வைசர் சார் இந்த பக்கம்? அதுவா, வாட்சில் ஒரு சின்ன பிரச்சனை, அதான் அந்த பக்கம் வந்தேன். அந்த கடையில் நிறையா பொருட்கள் தள்ளுபடி விலையில போட்டிருக்காங்க. போனீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறது வேணாங்கிறது எல்லாத்தையும் வாங்கலாம். சீக்கிரம் போங்க சார், இல்லைனா வாங்க நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இதை விட எனக்கு முக்கியமான வேலை எது இருக்குது? எனக்கு எதுவும் தேவையில்லை சார், ரொம்ப நன்றி. சார் தள்ளுபடி தானே, எதையாச்சும் தள்ளிட்டு போங்களே, எப்பயாச்சும் உதவலாம் இல்லையா? ஐயோ நீங்கள் இப்போ ஏதாச்சும் வாங்கினாதான் எனக்கு தூக்கமே வரும். அதுக்கு இல்லை சார், தேவையற்ற பொருட்களை வாங்கினால் தேவையானவற்றை இழக்க நேரிடும். அதனால் எனக்கு எதுவும் தேவையில்லை சார். என்னடா இவர் இவ்வளவு நல்லவராக இருக்காரு. அப்போ நமக்கு சரியான ஆளு அந்த மேனேஜர் தான். இப்போ மட்டும் ஜோதி என் கண்ணில் பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆண்டவா உனக்கு மட்டும் கருணையே இல்லையா? காட்சி 4 சூப்பர்வைசர் வீட்டில் நடக்கும் காட்சி. வாங்க வந்துட்டிங்களா? காப்பி போடவா, டீ போடவா, இல்லை ஜூஸ் போடவா? எதையாச்சும் போடு, ஆனால் சண்டையை மட்டும் போடுறாத. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லைம்மா. சரி நான் டீயே போடுறேன். நீ போட்டு கொண்டு வா, நான் குடிச்சு பார்த்துட்டு பேர் வைக்கிறேன். என்ன அங்கே முணுமுணுப்பு சத்தம்? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. இந்தாங்க டீ. என்னங்க, நம்ம ஏதாவது நல்லதாக முதலீடு பண்ணணும். இன்னைக்கு கவனிப்பு அதிகமாக இருக்கும்போதே நினச்சேன். சரி சொல்லுமா. அதான் ஒரு இடமாவோ இல்லை தங்க நகையாகவோ முதலீடு பண்ணோம்னா நம்மளோட குழந்தையின் எதிர்காலத்துக்கோ இல்லை ஏதாவது அவசரத்துக்கு தேவைப்படலாம்ல. எவ்வளோ நாள் தான் இப்படியே ஒழிச்சிட்டே இருப்பீங்க? என் தோழி கூட இப்போ தான் ஒரு இடம் வாங்கியிருக்கா, அது பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்குன்னு சொல்லியிருக்கா. அது போய் பார்க்கலாமா? நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், சும்மா நம்ம எதையாச்சும் கண்டிப்பாக பண்ணலாம். சும்மா எதாச்சும் பார்க்காம நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் பண்ணுங்க, புரியுதா? சும்மா அதிக பசங்கித்தனம் வேணாம். உங்கள் பொண்ணு கூட ஏதோ வேணும்னு கேட்டா அது என்னென்னு பாருங்க. அப்பா, என்னோட நம்பர்கள் வேஸ்ட் அப்படின்னு ஒரு புது வீடியோ கேம் ஆயிருக்காங்க. அதோட விலை $800 தான். எனக்கும் வாங்க ஆசையாக இருக்குது, வாங்கி கொடுங்கப்பா. என்னம்மா நீயே வேஸ்ட்னு சொல்கிற, அதுக்கு போய் இவ்வளோ பணம் செலவு பண்ணணுமா? ஷோ அப்பா, வேஸ்ட் அப்படிங்கிறது அந்த வீடியோ கேமோட பேர். சும்மா நகைச்சுவை பண்ணாமல் வாங்கி கொடுங்க, புரியுதா? சரிம்மா, அதுக்கு இல்லை, இவ்வளோ பணம் செலவு பண்ணணுமா? அந்த பணத்தை உன்னோட பள்ளி வங்கிக்கு தரேன், நீ சேமிச்சு வச்சுக்கோ. உன்னோட கல்லூரி படிப்புக்கு தேவைப்படும். பயனுள்ள வழியில் செலவு பண்ணிக்கோ, அதுதான் நம் வாழ்க்கைக்கு சிறந்தது. நீங்கள் சொன்னால் சரிதான்ப்பா, அப்படியே செஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றிப்பா, என்னோட அறிவுக்கான திறந்து விட்டீங்க. ஆமாம்மா, நம்மளோட மேனேஜர் கூட தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணி இப்போ படன்னு வருதுன்னு சொல்கிறாரு. எங்கே போய் முடியுதோ தெரில, எனக்கு இது சரியாக படலை. காட்சி 5 ஹலோ வணக்கம் சார், ஏதோ படன்னு வருதுன்னு நீங்கள் சொன்னதா தேவைப்பட்டது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க, அங்கே போய் என் பேரை சொல்லுங்க, அப்போ தான் எனக்கு ஏதாச்சும் கிடைக்கும். ஏதாச்சும் பண்ணி 4 காசு பார்க்கலான்னு பார்த்தா இவருக்கு படபடப்பில் காதே கேட்க மாட்டேங்குது.
அது சரி, கிணத்து தண்ணியை வெள்ளமாக அடிச்சுட்டு போக போகுது. இவர் நம்மளை மீறி எங்கே போயிட போகிறாரு? இவர் நம்ம நோயாளி தானே. என் நோயாளி, என் உரிமை. இதுக்கு வேற வேலை இல்லை. மேனேஜர் மருத்துவரை சந்திக்க செல்கிறார். வாங்க உட்காருங்க, சொல்லுங்க உங்களுக்கு என்ன பண்ணுது? டாக்டர், எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு டாக்டர். அது சரி, நீங்க எல்லாரும் நல்லா இருந்துட்டா என் பொழப்பு எப்படி போகும்? என்ன சொன்னீங்க டாக்டர்? இது மட்டும் நல்லா கேக்குது பாரு. இல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டேன், சொல்லுங்க. அதுவா டாக்டர், சந்தையில் எந்த புது பொருள் வந்தாலும் உடனே வாங்கணும், இல்லைன்னா படன்னு வருது, தலைலாம் சுத்துது டாக்டர். அப்படியா விஷயம்? உடனே எக்ஸ்ரே, ஸ்கேன், இசிஜி, பிளட் டெஸ்ட், பிரெட் டெஸ்ட், ரைட்டிங் டெஸ்ட், ஸ்பீக்கிங் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணால் தான் உங்களை முடிக்க முடியும். இல்லை ஒரு முடிவுக்கு வர முடியும்னு சொல்ல வந்தேன். என்ன டாக்டர் பயமுடுத்துறீங்க? இன்னைக்கே நீங்கள் பரிசோதனை பண்ணால் பணம் கொஞ்சம் கம்மியாக வரும். இதுவே நீங்கள் நாளைக்கு பண்ணீங்கன்னா 2 மடங்கு ஜாஸ்தியாக வரும். ஏன்னா நாளைக்கு நாங்கள் அப்டேட்டட் மிஷின் யூஸ் பண்ணுவோம். எனக்கு வந்த சோதனை, எனக்கே அப்டேட்டட் மிஷினா? மறுநாள் ரிப்போர்ட் வந்த பின், உங்கள் ரிப்போர்ட் வந்துருச்சு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாம் ஓல்டு வெர்ஷன் ஆயிடுச்சு. உடனே அப்டேட் பண்ணணும், இல்லைனா நீங்கள் அவுடேட்டட் ஆயிடுவீங்க. சீக்கிரமாக ஒரு 50,000 பணத்தை கட்டுங்க, சீக்கிரமாக முடிச்சிருவோம். இல்லை சிகிச்சை ஆரம்பிச்சிடலான்னு சொல்ல வந்தேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? இவ்வளோ பெரிய தொகைக்கு நான் எங்கே போவேன்? சரி, வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் கொண்டு போய் வித்தாவது பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணலாம். காட்சி 6, மேனேஜர் அடகு கடைக்கு செல்கிறார். ஐயோ, ஒரு கஷ்டத்தில் இங்கே வந்தால் இங்கே அதை விட கஷ்டமாக இருக்குது. இதுக்கு தான் நல்ல நல்ல பொருட்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லாட்டி இப்படி தான் கஷ்டப்படணும். என்னடா இது, வரவேற்பு பலமாக இருக்குது. வாங்க சார், வாங்க உட்காருங்க. அருகு வைக்கணுமா இல்லை வைக்கணுமா? இப்படினாலும் சரி அப்படினாலும் சரி, சிறப்பாக பண்ணிடலாம். சரி, இந்த பொருள் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட $1,00,000 மேலே செலவு பண்ணி நான் வாங்கியிருக்கிறேன். எனக்கு இப்போ உடனே ஒரு $50,000 தேவைப்படுது. இந்த பொருள் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கிட்டு எனக்கு பணத்தை கொடுத்துருங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் கொடுத்து வாங்கியிருக்கலாம், ஆனால் அதுக்காக அவ்வளோ பணத்தையெல்லாம் திருப்பி தர முடியாது. ஏன்னா சந்தையில் இந்த பொருளோட மதிப்பு வெறும் 10% தான். எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் எதிர்பார்க்க அளவுக்கெல்லாம் பணம் கிடைக்காது. புதுசாக ஒரு பொருள் வாங்கும் போது மட்டும் சொல்கிற விலைக்கு தானே வாங்குறீங்க. இப்போ மட்டும் என்ன, கொடுக்குறத வாங்கிட்டு போங்க. என்னங்க சொல்கிறீங்க சார்? புதுசாக ஒரு கார் வாங்கி அடுத்த நாளே நீங்கள் அதை விற்றா உங்களுக்கு என்ன முழு பணமாக கிடைக்குது? அது மாதிரி தான் சார் இதுவும். உங்கள் கஷ்டம் எங்களுக்கு புரியுது, ஆனால் எங்களால் உங்களுக்கு இதுக்கு மேலே எந்த உதவியும் செய்ய முடியாது. அப்புறம் இன்னும் 1 வாரம் கழித்து வாங்க வந்தீங்கன்னா இதுலேயும் பாதி தான் கிடைக்கும், பார்த்துக்கோங்க. அட கடவுளே, இப்போ நான் என்னதான் செய்வேன்? அப்போ என்னோட நிலைமை அவுடேட்டட் தானா? சிறு துளி பெரு வெள்ளம் மட்டும் பழமொழி இல்லை, சிறு சிறு துளையும் பெரும் ஆபத்து தான். அதாவது சின்ன சின்ன பொருள்தான் என்று இன்றைக்கு நாம் செய்யும் தேவையற்ற முதலீடு பெரும் ஆபத்தை வருமானமாக வரவேற்கும். இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. நன்றி, வணக்கம். ஆஹா, மிக அருமையான கருத்துக்கள் கொண்ட நாடகம். சற்று கண்ணை மூடி பார்த்தா நம்ம வீட்டில் தான் இருக்கிறோமா இல்லை இங்கே இருக்கிறோமான்னு தெரியல. ஏன்னா நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடக்குது. பாராட்டுக்கள் மாணவர்களே. நன்றி திரு சரவணன், திருமதி செண்பகலட்சுமி. இவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க திருமதி அனுராதா கணேஷ்குமார், பன்பரி தமிழ் பள்ளி. இவரை கௌரவிக்க மன்னிக்கவும், பன்பரி தமிழ் பள்ளி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இவரை கௌரவிக்க நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு மணிகண்டன் பாண்டுரங்கன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
வேற செட்டப் பண்ணி வச்சுக்கிறாங்க. டீச்சர் அப்படியா